லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ராதிகா கோபாலகிருஷ்ணன். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? வெள்ளை வடை. ஆக்சுவலாக உளுந்து வச்சு நார்மல் வடை பண்ணுவோம். ஆனால் இதில் வெல்லம் போட்டு வெள்ளை வடை பண்ணுறோம். இது வந்து டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிர்சம் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இது குயிக்காக சீக்கிரமாக பண்ணிடலாம். ஸோ அதிர்சத்துக்கு நீங்கள் ப்ராசஸ் நிறையா பண்ணணும். ஆல்டர்னேட்டிவ் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது குயிக்காக நீங்கள் வந்து ஒரு 45 minutes to 1 hour உளுந்து ஊற வச்சா போதும். ஸோ அதோட வெல்லம் போட்டு அரைச்சு ஸோ ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இமீடியட்டாக பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம வெள்ளை வடைக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். ஓகே மேம், கண்டிப்பாக. வெள்ளை வடை செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. வெள்ளை வடை செய்ய தேவையான பொருட்கள்: உளுந்து 1 கப், வெல்லம் 1 கப், ஏலக்காய் 4 நம்பர், எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு, உப்பு 1 சிட்டிகை. வெள்ளை வடை செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வடை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். எனக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு வந்து பாடுறதுனா பிடிக்கும். ஓகே, அப்போ ஒரு பாட்டோட ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம் வடை. ஓகே. மால்மருஹா ஷண்முகா, மால்மருஹா ஷண்முகா, முருகா குகா, மால்மருஹா ஷண்முகா, நான்மறை சார ஓம்கார ஸ்வரூபா, நான்மறை சார ஓம்கார ஸ்வரூபா, மாமயில் வாகனனே சுவாமி பிரதாபா, மாமயில் வாகனனே சுவாமி பிரதாபா, மால்மருஹா ஷண்முகா. சூப்பர், நல்லா பாட்டு. பாட்டு கத்துட்டீங்களா? ஆமா, கிட்ஸ்ல கத்துட்டேன். ஓகே, குழந்தையா இருந்தப்போ கத்துட்டது. அப்புறம் பாடுறது பிராக்டிஸ் பண்ணல நீங்க? நடுவுல கொஞ்சம் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு போயிட்டு கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஸோ ஆன்லைன்ல இப்ப பாத்துட்டு இருக்கேன். மேபி கோர்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா நான் ட்ரை பண்றேன். சமையல் வந்து உங்களுக்கு பேசிக்கா இன்ட்ரெஸ்டா? இதை தவிர வேற என்ன ஹாபிஸ் இருக்கு? ஸோ சமையல் தான் இன்ட்ரெஸ்ட். மேக்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஆப்டிடியூடுலாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ கிட்ஸுக்கும் அது சொல்லி தருவேன். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். மேக்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால தான் மேக்ஸ் எடுத்தே படித்தேன். எம்எஸ்சி நான் பிஎஸ்சி மேக்ஸ், எம்எஸ்சி கரஸ்ல பண்ணேன். ஸோ அது வந்து நடுவில் ஆஃப்டர் மேரேஜ்னால அதை வந்து கண்டினியூ பண்ண முடியல, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். ஓகே ஓகே, அது வேணும்னா கண்டினியூ பண்ணலாம். இப்போ இன்னைக்கு பண்ண போறீங்க இல்லையா இந்த வெள்ளை வடை, இதை யார்கிட்ட கத்துட்டீங்க? ஆக்சுவலாக எங்க மாமியார் கிட்ட இருந்து கத்துட்டோம். ஸோ அம்மாவும் பண்ணுவாங்க. பட் அம்மா வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதனால ரொம்ப பட்சணம்ல ரொம்ப பண்ண முடியாது அம்மாவால. பட் மாமியாரத்துல வந்து எப்போதுமே எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப எல்லாமே பண்ணணும் கண்டிப்பா. சோ அதனால மாமியார் வந்து எல்லா பட்சணமுமே ரொம்ப பொறுமையா கண்டிப்பா பண்ணுவாங்க. சோ அதனால அவள்கிட்ட இருந்து தான் கத்துண்டேன். சரி, ஃபர்ஸ்ட் இதுக்கு ப்ராசஸிங் பாத்துடலாமா? கண்டிப்பா பாத்துடலாம். சொல்லுங்க என்ன பண்ணணும்ன்றது. ஓகே, ஆக்சுவலா வந்து உளுந்து நம்ம எவ்வளவு கப்ல எடுத்துக்கிறோமோ அதே கப்பு வெள்ளை எடுத்துக்கணும். உளுந்த வந்து ஒரு 45 minutes to 1 hour ஊற வைக்கணும். ஸோ ஊற வச்சுட்டு இதை வந்து மிக்சிலே அரைக்கலாம், கிரைண்டர்லேயே அரைக்கலாம். பட் கிரைண்டர்ல அரைச்சா தண்ணியே விடாம அரைக்கணும். ஸோ மிக்சியில மேபி தண்ணி வந்து தெளிச்சு அரைச்சாதான் அரைப்படும். அதனால கொஞ்சமா லேசா தண்ணி தெளிச்சு மிக்சியில நல்லா கொஞ்சம் பாதி உளுந்து அரைப்பட்டதுக்கு அப்புறமா இந்த வெள்ளத்தையும் இந்த உளுந்தோட சேர்த்து போட்டு மிக்சியிலே அரைச்சிடலாம். அப்படி இல்லைன்னா கிரைண்டர்லயே அரைச்சிடலாம். ஸோ அது நல்லா கொஞ்சம் வடை மாவு வர வரையும் கொஞ்சம் நேரம் ஓட விடணும். கிரைண்டர்னா மிக்சினா நம்ம கொஞ்சம் வடைக்கு அரைக்கிற மாதிரி அந்த அளவு அரைச்சிக்கணும். இதோட 2 ஏலக்காவும் தட்டி போட்டுடலாம். ஸோ அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியதான். ஸோ நம்ம எப்போதுமே வந்து ஸ்வீட் பண்றோம்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எப்போதுமே போட்டுப்போம். ஸோ அது போட்டுண்டா இன்னும் கொஞ்சம் அந்த வடை வந்து டேஸ்டா இருக்கும். இப்போ உளுந்து ஊறட்டும். ஸோ அதுக்குள்ள நீங்க சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு பசங்க இருக்காங்கன்னு சொன்னீங்களா, அவங்க வந்து எந்த மாதிரியான ரெசிபிலாம் உங்களுக்கு ரொம்ப கேட்பாங்க, எது விரும்பி சாப்பிடுவாங்க? ஆக்சுவலாக அவங்களுக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்ஸ்ல வந்து காஜு கத்லி, குலோப் ஜாமுன் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம ட்ரெடிஷ்னல் வகையில இந்த மாதிரி வெள்ளை வடை, ஸோ அப்பம், வெள்ளையப்பமும் நாங்க பண்ணுவோம். ஸோ பச்சரிசி மாவும் உளுந்து ஊற வச்சு வெள்ளையப்பம் அந்த மாதிரி அதுவும் சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ரெசிபிஸ் பண்ணா
குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ டெய்லி சமையல் வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்பாங்களா இல்லை எப்படி? ஆமா, என்னுடைய கிட்ஸ் வந்து எனக்கு மெனுவே போட்டு கொடுத்துட்டா. ஓ பரவாயில்ல, அதனால உங்களுக்கு வேலை ஈஸி பண்ணிட்டாங்க. ஈஸி பண்ணிட்டாங்க. ஸோ 5 to 6 ரைஸ் ரெசிபிஸ் சொல்லிடுவாங்க. ஸோ அதை நான் மார்னிங் செஞ்சு கொடுத்துருவேன். அதாவது மண்டே டியூஸ்டே ஃப்ரைடே வரையும் நான் அந்த ரெசிபியை மோஸ்ட்லி செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ அதனால அவங்க வந்து டப்பால மிச்சம் எல்லாம் வைக்க மாட்டா. அவ கேட்குற ரெசிபி கொடுக்கறதுனால ஸோ ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்துடுவா. ஸோ அதனால அதில் வந்து நம்ம வெஜிடபிள் ரைஸ் தான் மோஸ்ட்லி வந்து வெண்டைக்காய் வச்சு நான் சாதம் பண்ணி கொடுப்பேன். ஸோ அதே மாதிரி பன்னீர் ரைஸ் பண்ணி கொடுப்பேன். வெஜிடபிள்ஸ் வச்சு நிறைய பண்ணி தருவேன். ஸோ அப்படின்றப்போ அவளுக்கு அது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் கொஞ்சம் மசாலாவும் போட்டு கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ அதனால காயும் சேர்ந்துரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது உங்ககிட்ட விரும்பி கேட்கறது அடிக்கடி? விரும்பி கேட்கறது வச்சு ஆக்சுவலாக பாஸ்தா பண்ணி தர சொல்லுவாங்க. பாஸ்தா ரொம்ப விரும்பி கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய பெரிய பையனுக்கு வந்து சேப்பங்கிழங்கு ஃப்ரை வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து விரும்பி சாப்பிடுவோம். இப்போ சேப்பங்கிழங்கு வந்து மோஸ்ட்லி எல்லாரும் வந்து குழக்குழன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க அதை எப்படி வந்து ஃப்ரை பண்றீங்க? ஆக்சுவலாக சேப்பங்கிழங்கு வேக வச்சு எடுத்துருவேன். ஒரு 2 to 3 வில்ஸஸ் போகிறோம். அதுக்கப்புறம் அதை ரவுண்டா ஸ்லைஸ் பண்ணி தோசைக்கல்ல தவால போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அந்த தோசைக்கல்லே நான் வந்து எண்ணெய், ஸோ மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி எல்லாமே போட்டுருவேன். போட்டுட்டு அந்த எண்ணெயில கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் கூட ஒரு 4 to 5 ஸ்பூன் விடுவேன். ஸோ விட்டுட்டு இந்த இதை அப்படியே ரவுண்டா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சிருவேன். ஒன் சைடு வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்ட உடனே அது நல்லா கிறிஸ்பியா சாஃப்ட் ஆயிடும். எண்ணெயில போட்டு ஃபுல்லா டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். ஸோ தோசைக்கல்ல ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும், அதுவே கிறிஸ்பியா வந்துடும். ஸோ அது வந்து தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அவனுக்கு மெனு வந்து தயிர் சாதம் சேப்பங்கிழங்கு ஃப்ரை தான். சூப்பர். இந்த மாதிரி சேப்பங்கிழங்கு இது கூட பண்ணி பாருங்க. சேப்பங்கிழங்கு நல்லா வெந்துட்டு சில சமயம் குழஞ்சிரும் இல்லையா, நமக்கு 2-3 விசில கூட போயிடுச்சுன்னா குழஞ்சிரும் இல்லையா, அந்த சமயத்துல நீங்க வந்து பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பொட்டுக்கடலை மாவு அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த உருண்டையா போடுவோம் இல்லையா, சும்மா அந்த மாதிரி போட்டு போல சின்ன ஸ்நாக்ஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுவுமே சரி சரி ஓகே ஓகே. ட்ரை பண்ணி பார்க்கலன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா, நான் இது பண்ணதில்ல, புதுசா இருக்கு, நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். இப்போ நம்மளோட உளுந்து ஊறி இருக்கும். நம்ம வந்து உளுந்து, அப்புறம் வெல்லம், ஏலக்காய், ஒரு சிட்டிகை உப்பு இதை சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ மாவு அரைச்சாச்சு. ஓகே மேம். நம்ம வந்து மாவு அரைச்ச மாவு ரெடியா இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? இதை அப்படியே நம்ம வந்து கையை மட்டும் தண்ணியில் நினச்சிக்கணும். ஏன்னா வெல்லம் போட்டிருக்கனால மாவு ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ மேபி கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சமா அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரைக்கும் போது தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். வடை போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்துட்டு மேபி வரல, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னா அரிசி மாவு சேர்த்துட்டு வடை போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட போயிடுத்துனா இல்லைன்னா நம்ம அப்படியே வடை நல்லா வரும், ஒன்றும் பிரச்சனை வரும். சரி ஓகே. இப்போ இந்த மாவு மிக்ஸ் பண்ணிக்கணுமா ஒரு வாட்டி? ஆமா, மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வடை போட ஆரம்பிச்சிடலாம். தண்ணியை கையில தொட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி எண்ணெயோட அந்த பதம் எப்படி இருக்கணும்? எண்ணெய் வந்து லேசா காஞ்சா போதும், ரொம்ப வந்து நல்லா டீப் ஃப்ரை எல்லாம் பண்ண போறது இல்ல. நம்ம ரொம்ப சிம்லே தான் வச்சு பண்றோம். ஏன்னா இதுல வெல்லம் கலந்துருக்கறனால சீக்கிரமாவே கருகி போயிடும். ஸோ உள்ளுக்குள்ள வேகாம போயிடும். ஸோ அதனால ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலா எண்ணெய் சூடாகிற வரையும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். ஸோ நம்ம வடை போட ஆரம்பிச்சோடனே அதை சிம் ஆக்கிடணும். சிம்லேயே தான் கொஞ்சம் பொறுமையா பண்ணணும். அது மட்டும், வேற ஒன்றும் கிடையாது. டேஸ்ட் நல்லா வரும். ஆமா, அதிரசம் கூட நம்ம அப்படித்தானே பண்ணுவோம், சிம்ல வச்சு பொறுமையா தான் போடுவோம். ஸோ போடுறப்ப மட்டும், ஏன்னா மிச்சதெல்லாம் ப்ராசஸ் எல்லாம் குயிக் ஆயிடும். வடை போடுறப்ப மட்டும் கொஞ்சம் பொறுமையா போடணும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ அதிரசம் பண்ண தெரியலங்கிறவா கூட இந்த வந்து உளுந்தை வச்சு இந்த வெள்ளை வடையை பண்ணிடலாம் டக்குன்னு. ஆமா, குயிக்கா பண்ணிடலாம். ஓகே, இது திருப்பட்டா தப்புறோம். நிறைய போட முடியாது. ஸோ ஒரு 3 to 4 மட்டும் போட்டா போதும். ஸோ ஏன்னா அடுத்து டக்குன்னு அது வந்து காய ஆரம்பிச்சிடும், சீக்கிரமா வெந்துடும். அதனால நம்ம வந்து ஸோ ஒரு 3 to 4 வடை தான் அட் டயத்துல போடலாம். ஸோ ரொம்ப சின்ன கடாயா இருந்தா 2 வடை தான் போடலாம். ஸோ அப்பதான் கொஞ்சம் அதுக்கு ஸ்பேஸ், ஏன்னா அது கொஞ்சம் போட்டோடனே உளுந்துன்றதுனால கொஞ்சம் அதாவது கடாய் வந்து ரொம்ப குழுவா இல்லாம இந்த மாதிரி தேசலா இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே நேரத்துல அடுத்தது சீக்கிரமே கருப்பாயிடும். அதனால நம்ம திருப்பி விடணும், அந்த டைமிங் வேணும். அதனால ஒரு 2-3 வடை போட்டாதான் நம்மள அடுத்து சீக்கிரம் திருப்ப முடியும். நம்ம வடை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த டைமிங்ல அடுத்தது சீக்கிரம் காஞ்சு போயிடும். அதனால 3 to 4 வடை தான் இதுல பெஸ்ட். இது வந்து ரொம்ப நிதானமா வேகணும் இல்லையா? ஆமா, கொஞ்சம் நேரம் கொஞ்சம் பொறுமையா வெந்தாதான் உள்ள வேகும்.
ஸோ வெளியில வந்து உங்களுக்கு கிறிஸ்பியா இருக்கும், உள்ள ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஓகே. இந்த வடை பண்ணணும்னு நினைச்சோம்னா மாவு அரைச்சிட்டு உடனே பண்ணணுமா, இல்ல அரைச்சு வச்சுட்டு நம்ம ஓகே பசங்க ஸ்கூல் விட்டு அந்த உடனே சூடா பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாமா? 1 hour 2 hours வரையும் வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. அதுக்கு மேல ஆச்சுன்னா உளுந்துன்றதுனால மேபி புளிக்க சான்ஸ் இருக்கு. ஆனால் வெள்ளம் போட்டிருக்கனால மோஸ்ட்லி புளிக்காது. நம்ம உடனே போட்டு பண்ணா சில சமயம் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா எண்ணெய் குடிக்கும். ஸோ அப்படி அதனால வெளியிலே வச்சுக்கலாம், ஒரு 1 to 2 hours வச்சுக்கலாம், நம்ம ஒன்றும் ஆகாது. எண்ணெய் குடிக்காது. எண்ணெய் குடிக்காது. இப்ப தெரியுது பார்த்தாலே எண்ணெயும் குடிக்கல. எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாம், அதுவும் ஒன்றும் ஆகாது. நீங்க ஃப்ரிட்ஜில் நான் வந்து வேலைக்கு போறேன், ஸோ ஃப்ரிட்ஜில் காலையில அரைச்சி வச்சுட்டு போயிடுவேன்னா வச்சுக்கலாம். ஆனா நீங்க வடை பண்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி வெளியில எடுத்து வச்சுட்டு ஸோ கொஞ்சம் வேணும்னா அரிசி மாவும் கலந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம், அதனால ஒன்றும் ஆகாது. நல்ல சிம்பிளா. ஏன்னா கல்கண்டு வடை பண்ணுவோம் நாம, இந்த வெள்ளத்துக்கு பதிலா கல்கண்டு போட்டு பண்ணுவோம் இல்லையா. சோ இது வந்து வெல்லம் புதுசா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் அதிரசம் மாதிரி. நமக்கு உளுந்து வந்து நம்ம லேடிஸ்க்கு எல்லாம் வந்து ரொம்ப நல்லது இல்லையா, சோ அதனால இதுல வெல்லமும் இருக்கிறதுனால இது வந்து ரொம்பவே ஒரு ஹெல்தியான உளுந்த களி அது மாதிரி பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி வடை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சோ வடை ஃப்ரை பண்ற ஐட்டம்னால கண்டிப்பா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவோம். சோ அதுல உளுந்தும் நமக்கு வெல்லம் ரெண்டோடைய இதுவுமே சேர்ந்துரும் நமக்கு. ஸோ 2 பக்கமும் கொஞ்சம் நல்லா செவந்துருச்சு அப்படின்றப்ப எடுத்துடலாம். ஸோ இது ரொம்ப விட்டோம்னா அடுத்து கருப்பாக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம 2 சைடும் கொஞ்சம் விட்டு எடுத்துட்டோம்னா சிகப்பா இந்த அளவுக்கு எடுத்துட்டோம்னா போதும், வெந்துடும், உள்ளேயும் வெந்துடும். ஆனா இது கொஞ்சம் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் கொஞ்சம் பொறுமையா போட்டா ஆமா சிம்ல தான் பண்ணணும், கொஞ்சம் ஃபாஸ்ட். நம்ம வடையா பண்றோம், இப்ப மாவு அரைச்சது கரண்டியில கூட குத்தலாமா? கரண்டிலையும் போடலாம். ஆனா வந்து சில சமயம் நம்ம வெல்லம் மேபி கூட போயிடுச்சுன்னா அளந்து போக சான்ஸ் இருக்கு. ஓகே. சோ அது கரெக்டா வடை மாதிரி வராது, கொஞ்சம் கெட்டியா இருந்தாதான் வடை மாதிரி வரும். நம்ம கையில எடுத்து தட்டினாதான் வரும். சோ அது வந்து அப்பம் மாதிரி வரும். ஆமா, அதான் நம்ம கோதுமை அப்பம் மாதிரி பண்ணுவோம். அது மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கலாமான்னு கேக்குறேன். ஆக்சுவலா அது வந்து வடையா தான் நாங்க பண்ணிருக்கோம், கோதுமை அப்பமா ட்ரை பண்ணி பார்த்தது இல்ல. ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. நாங்க வடையா தான் பண்ணி பார்த்திருக்கோம். அவ்வளவுதான். ஓகே, நம்மளுடைய வெள்ளை வடை வந்து ரெடி. ரொம்ப சிம்பிள். இது கூட நம்ம வந்து நைவேத்தியத்துக்கு பண்ணிக்கலாம் இல்லையா. கண்டிப்பா. சில பேர் வியாழக்கிழமை எல்லாம் பூஜை பண்ணுவா இல்லையா, அவளுக்குலாம் கூட நம்ம எந்தன்னு இல்லை எந்த பிரசாதமும் நம்ம பண்ணிக்கலாம். கண்டிப்பா நாங்க வந்து கண்டிப்பா ஸ்ரீ ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி அப்பையும் கார்த்திகை அப்பையும் இந்த வெள்ளை வடை, ஆக்சுவலா நார்மல் உளுந்து வடையும் இந்த வெள்ளை வடையும் கண்டிப்பா பண்ணுவோம் நைவேத்தியத்துக்கு. சரி சரி. ஸோ இது கண்டிப்பா ஆக்சுவலா மதுரையில இருந்த போல இருந்து இது வந்து வழி வழியா பண்ணிட்டு வரோம். ஸோ முன்னாடி ஆக்சுவலா எங்க தாத்தா அவ தாத்தா எல்லாருமே இந்த இது பண்ணிட்டு வரா. ஸோ அதனால நாங்களும் கிருஷ்ண ஜெயந்தி அப்ப கண்டிப்பா இந்த வெள்ளை வடை இருக்கும். கண்டிப்பா இப்ப நம்ம பிளேட்டிங் பண்ணிட போறோம். கண்டிப்பா மேம். பசங்களுக்கு இந்த டோனட் மாதிரி சொல்லி கொடுத்துடலாம். ஆமா, ஆக்சுவலா இதுல மேல வந்து சுகர் கோட்டிங், அப்புறம் ஹனி கோட்டிங், அப்புறம் வந்து கீ கோட்டிங், இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல வச்சு நம்ம வந்து குழந்தைகளுக்கு கொடுத்துடலாம். ஸோ அவளும் கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவோம். வெல்லம் டேஸ்ட் பிடிக்காத குழந்தைகளுக்கு அந்த சுகர் டேஸ்ட் பிடிச்சி சாப்பிடுவா. சுகர் பவுடர் பண்ணிட்டு சுகர் பவுடர் போட்டு பண்ணிட்டு ஸோ அதை அப்படியே மேல கோட் பண்ணி டோனட், இப்போ உள்ள டோனட்ஸ் அப்படி சொல்லி கொடுத்துடலாம். ஓகே, சூப்பர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சூப்பரா இருக்கு. வடையும் முதல்ல டேஸ்டா வந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ். ஆமா, கண்டிப்பா. வெள்ளை வடை செய்முறை. 1 கப் உளுந்துக்கு 1 கப் வெல்லம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். தண்ணியே விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சின்னு இருக்கும், ரொம்ப காயாமல் மிதமாக காஞ்சின்னு இருக்கும்போது வடையாக தட்டி போட்டு 2 பக்கமும் நல்லா கலர் ப்ரௌன் கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா எடுத்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வெள்ளை வடை ரெடி. எங்கள் ருசிக்கைக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக, அதுவும் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்வீட் இது. வடைனாலே எல்லாருக்கும் பிடிக்கும், அதில் வெள்ளை வடை எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவிக்கும் சித்ரா முரளி மேம்க்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இன்னைக்கு எபிசோட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, அப்புறம் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்தோம். கண்டிப்பாக 2த்தையும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க.